Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the World Cup, the 50 overs World Cup, India ஜெயிச்சிட்டாங்களா by 52 runs. வாழ்த்துக்கள் ஹர்மன்பிரீத் கௌர் and our team. பிரமாதமான விக்ட்ரி அண்ட் பார்க்குறதுக்கு 52 ரன்ஸ் வேணும் மாதிரி தெரியும். ஆனால் முக்கால்வாசி மேட்ச் வந்து டஃப்பாக தான் போயிட்டு இருந்தது இந்தியா. ஆக்சுவலாக குரூப் ஸ்டேஜ்லேயே இவங்க தாண்டுவாங்களான்னு டவுட் இருந்தது. குரூப் ஸ்டேஜில் நிறைய மேட்ச் தோத்தாங்க. கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம் யூனோ. உதாரணமே சொல்கிறேன் பாருங்களேன். இந்த சவுத் ஆஃப்ரிக்காட்ட இப்போ ஜெயிச்சோம்ல, அந்த சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவை 3 விக்கெட்டில் அடிச்சது குரூப்பில். அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவும் இந்தியாவை அடிச்சது குரூப்பில். இந்தியா ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடித்தாங்க. ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா அடித்தாங்க. இங்கிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்கா லீகில் அடித்தாங்க. ஆனால் அதே சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டை செமிஃபைனலில் அடித்தாங்க. இன்னும் மிக்சர் ஆஃப் எனி திங். அதனால தான் சொன்ன கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். பிக்சர் அபி பாக்கி தோஸ் அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்ட். And opening 104, 17.4 overs, it's a good start, very good start. ஸ்மிருதி மந்தானாவும் ஷஃபாலி வர்மாவும். ஷஃபாலி வர்மா எப்படி உள்ளே வந்தாங்கன்னு டக்குன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது. அண்ட் ஆக்சுவலாக பிரதீகா ராவல் அவங்க தான் இன்ஃபார்ம் பேட்டர், வெரி குட் பிளேயர். 300 ரன் ஓப்பனிங்லேயே அடித்தாங்க இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்சில் இந்த வேர்ல்டு கப்பில். பட் இன்ஜுரி ஆகிட்டாங்க செமிஃபைனலுக்கு முன்னாடி. அதனால தான் ஷஃபாலி வர்மாவை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம். ஷஃபாலி வர்மா இந்த டோர்னமெண்ட்டில் 2 விளையாடுறது, அந்த செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் ரெண்டுத்துலையுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தானா கட் ஷாட் பண்ண போனாங்க. அவங்களோட ஃபேவரட் ஷாட்டு அதான் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கட் ஷாட்டு. பட் ஸ்லைட் தின் எட்ஜு அண்ட் காட் பை விக்கெட் கீப்பர் ஜாஃப்டா. அண்ட் இவங்க தான் அவுட் பண்ணாங்க. க்ளோட் டைரான், அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். 45 அடிச்சாங்க ஸ்மிருதி. செகண்ட் விக்கெட்டு 62 பார்ட்னர்ஷிப் ஜெமைமா அண்ட் ஷஃபாலி தான் அவுட் ஆனாங்க. 87 of 78 balls, 77 fours and 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 111. அண்ட் ஷஃபாலி வர்மா ஓவர் மிட் ஆஃப் ட்ரை பண்ணாங்க. சர்க்கிள்லேயே கேட்ச் ஆச்சு. சர்க்கிள் எட்ஜில் இருந்தாங்க சனி லூயிஸ், அவங்க தான் அவுட் பண்ணாங்க. கேட்ச் பிடிச்சாங்க. போல்டு பை காக்கா, ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் அவங்க. ஃபோர்த் விக்கெட்டு 52 ரன் ஹர்மன்பிரீத் கௌர் அண்ட் தீப்தி சர்மா. ஹர்மன்பிரீத் கௌர் க்ளீன் போல்டு பை மலாபா. அவங்களும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் தான். 29 பாலில் 20, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 68.97 தான். எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜெமிமா செமிஃபைனலில் சென்சேஷன் ரைட். அவங்க 24 of 37 balls அவுட் ஆனாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 64.86. ஆக்சுவலாக இவங்க 2 பேர் வந்தனால ஸ்லோ ஆகிடுச்சு ரன் ரேட்டு. அவங்க 2 பேர் ஓப்பனர்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறமே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது. ப்ளஸ் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோ, 68, 63. இன்னும் நவடேஸ் 50 ஓவர்ஸ்லாம் உங்களுக்கு 180, 90 வேணும். ஈவன் உமன்ஸ் கிரிக்கெட்டில் ரொம்ப ஸ்லோவாக ஆச்சு ஸ்ட்ரைக் ரேட்டு. பட் 2 பேர் தான் அக்சலரேட் பண்ணது. ஒன்று தீப்தி சர்மா ரன் அவுட் ஆகிட்டாங்க. கடைசி பாலில் செகண்ட் ரன் எடுக்கும்போது ஆகிறதா 58 100 ஸ்ட்ரைக் ரேட்டில். ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், வெரி வெரி அட்டாக்கிங் பிளேயர். அவங்க 24 of 34 balls, 3 fours and 2 sixes, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 141.67. இந்த 2 இன்னிங்ஸ்னால தான் அந்த இன்டென்ட் கிடச்சிது. அக்சலரேஷன் பண்ணாங்க. 298 வரைக்கும் போச்சு. 265, 270 லாக்காக தான் தோற்றுருப்போம். இதுவே 350 வரைக்கும் இது வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஓப்பனிங் 104. ஏன்னா பிச்சில் நத்திங் வாஸ் தேர். இட்ஸ் அ வெரி குட் சேசிங் கிரவுண்டு நவி மும்பையில். லிட்டில் பிட் ஆஃப் கிரிப் இருந்தது ஸ்பின்னர்ஸுக்கு. அண்ட் நத்திங் எக்ஸப்ஷனலாக பிச்சு மிஸ்பிஹேவ்லாம் ஒன்றும் பண்ணல. ஜஸ்ட் பிளேயர் அடாப்ட் பண்ணி விளையாண்டாலே போதும். தீப்தி சர்மாவோட 58 runs வைட்டல். அண்ட் ஷஃபாலி வர்மாவோட ஸ்கோர் அவுட் 87. இவங்க 2 பேரும் தான் மெயின் ஸ்கோர். 2 பேருமே சேர்ந்து 142 ரன் அடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, தீப்தி சர்மா 5 for 39 அண்ட் ஷஃபாலி 2 for 30. 2 பேருமே சேர்ந்து 7 விக்கெட் வேறு எடுத்தாங்க பாரு, 75. இவங்க 2 பேரும் தான் மெயின் ஸ்டே. இவென்ச்சுவலி பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஷஃபாலி வர்மாக்கு. ரோஹித் சர்மா இருந்தார் க்ரௌடில். அடிக்கடி காமிச்சாங்களே டிவியில், ஒரே சத்தம். சிஎஸ்கே ஸ்க்ரீனில் தோனியை காமிச்சா கத்துவாங்களே அந்த மாதிரி. ரோஹித் கூட இன்னொருத்தர் இருந்தார், அவரை காட்டும் போது அவ்வளோ சத்தம் வரல. யாரும் கேட்பீங்க, விவிஎஸ் லக்ஷ்மன். எனிவே, அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் டிட் எம்எஸ் தோனி சொல்லாமல் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஷஃபாலி வர்மா போலிங் கொண்டு வந்தாங்களே, தட் வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக், பிரேவ் டெசிஷன். ஏன்னா ஷஃபாலி வர்மா வந்து அவங்க பார்ட் டைம் பவுலர் கூட கிடையாது. டொமஸ்டிக்கில் கூட எப்பயாவது தான் போலிங் போடுவாங்களே தவிர ஷி இஸ் நாட் ஈவன் அ பார்ட் டைம் பவுலர். அவங்களை கொண்டு வந்தாங்க பாருங்கள். அவங்க வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் அவங்க அவுட் பண்ணது. ஒன்று வந்து சன்னி லோஸ் அண்ட் இன்னொன்று வந்து மெரிசான் கேப். இவங்க 2 பேரும் வெரி வெரி குட் பிளேயர், அட்டாக்கிங் பிளேயர். கோல்டன் ஆர்ம் சொல்லலாம் இப்போ ஷஃபாலி வர்மாவை. தோனி தான் அந்த மாதிரி இன்ஸ்டிக் டெசிஷன் எடுப்பார். டக்குன்னு ஜோகிந்தர்கிட்ட கொடுப்பாரு, இந்த அடிப்போடு போலிங்னு. டக்குன்னு ரைடு அப்படி கொடுக்குற மாதிரி இவங்க கொடுத்தாங்க. அது பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம். அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாலும் ஹர்மன்பிரீத் கௌர் தான் கிரிட்டிசைஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும். எதுக்காக நீ இவங்களை கொண்டு வந்த, இவங்க இது வரைக்கும் போட்டதே இல்லை போலிங் அப்படின்னு. ஷி டுக் தட் சான்ஸ், கேம்பிள். அவங்களோட டெசிஷனாக தான் இருக்கணும். அது உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வந்ததா இல்லை ஸ்மிருதி மந்தானா சீனியராக சொன்னாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த விக்கெட் எடுத்த உடனே அவங்க ஹர்மன்பிரீத் கிட்ட தான் ஓடினாங்க. ஷஃபாலி வர்மா அவ்வளோ ஹாப்பி ஹர்மன்பிரீத் கௌர். பிகாஸ் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ட்ராப் செட் பண்ணும்போது அவங்க அவுட் ஆகும்போது அது உங்களுக்கு இன்னும் ஒரு டபுள் சந்தோஷத்தை கொடுக்கும். பார்த்தே அப்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு.
வெரி வெரி க்ரூஷியல் அந்த 2 விக்கெட். அந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட ஜெயிச்சிருப்பாங்க, கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் மெயின் ஸ்டே பார்த்தீங்கன்னா லாரா ஓல்வாட், அவங்க தான் பிரமாதமான ஓப்பனர். பேக் டு பேக் 100. செமிஃபைனல் கூட 169 அடிச்சாங்க அவங்க செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு எதிராக குவாஹாட்டியில். நேற்று 101 ஆஃப் 98 balls, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 103. காட் அமன்ஜோத் போல் பை தீப்தி சர்மா. அண்ட் 7வது தான் அவங்க அவுட் ஆனாங்க. அவங்க அவுட் ஆனோடனே சேஸ் முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஆமாம், அவங்க இருக்கிற வரைக்கும் தான் சேஸ் வாஸ் தேர். 41.1 ஃபர்ஸ்ட் ஓவர் 41 ஓவரில் தான் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 79 ரன் தேவைப்பட்டது, ஏன்னா 220 for 7 அப்போ ஸ்கோர். லாஸ்ட் 5 விக்கெட் 37 ரன் வந்தது. பவுலர்ஸ் புல் தம் பேக், ஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். ஈவன் ஸ்ரீசரணி கூட ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க, 1 for 48. அந்த 3 ஸ்பின்னருமே சேர்ந்து 8 விக்கெட் எடுத்தாங்கன்னு பாருங்க. அண்ட் தேர்ட் அப்பியரன்ஸ் இன் ஃபைனல் இந்தியாவுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஜெயிக்கிறாங்க, மெய்டன் வேர்ல்ட் கப் இது. வேர்ல்டு மீல் அடிக்கிறதுக்கு 12 வைடு வர போட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அது வரை 2 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டாங்க எனக்கு. காக்கா 3 for 50 ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அவங்க எடுத்தாங்க. இவங்க ஓப்பனிங் நல்லா தான் இருந்தது. டஸ்பின் பிரிட்ஸ் வெரி வெரி அட்டாக்கிங் பிளேயர். அவங்க ஹைலைட் போட்டு பாருங்கள், அவங்க ஃபிட்னஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. குயிக் சிங்கிள் எடுக்க ஓடினாங்களா, ஸ்ட்ரைட் டு ஷார்ட் மிட் விக்கெட். அங்கே டேரக்ட் த்ரோ பை அமன்ஜோத், டேரக்டாக த்ரோ பண்ணதுனால அவுட் ஆகிட்டாங்க. 23 of 35 balls. இல்லைன்னா அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் ஒரு குயிக்காக 40-50 அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வெரி நெக்ஸ்ட் டே அனிகா போஸ், அவங்க எல்பிடபிள்யூ பண்ணாங்க. ஸ்ரீசரணி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவங்களும் 62 for 2 ஆனாங்க. தேர்ட் விக்கெட் 52 பார்ட்னர்ஷிப் சனி லூஸ் அண்ட் இவங்களும் லாரா ஓப்பனரும். பட் அந்த சனி லூஸ் தான் காட்டன் பவுலர் ஷஃபாலி வர்மா. அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அ வெரி குட் ஃபீல்டர் ஆக்சுவலி. அவங்களே காட்டன் பவுல் பண்ணாங்க. ஆனதான் மெரிசானா கேப் வந்து காட் பேண்ட் ஷஃபாலி வர்மா 4 ரன் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட விக்கெட் கீப்பர் நல்ல பிளேயர் தான், செனாலா ஜாப்டா. அவங்க காட் ராதா யாதவ் போல் பை தீப்தி சர்மா 16 ரன்னு. பட் டர்னிங் பாயிண்ட் ஃபார் உமன் கிரிக்கெட்டே சொல்லலாம் வேர்ல்டுலேயே. ஏன்னா இது வந்து இந்தியா ஜெயிச்சது ஒன்று. அண்ட் டபிள்யூ ராமனுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். அவர் தான் இந்த டீமை செட் பண்ணது. டிராவிட் எப்படி அண்டர் 19 பாய்ஸ் செட் பண்ணி கொடுத்தாரு, அது மாதிரி தான் இந்த டீமை ஃபுல்லாக, ஸ்பெஷலி ஷஃபாலி வர்மாவை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணது டபிள்யூ ராமன் தான். நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க ஏர்லியர். வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர். பட் சூனா லேட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆப்போனண்ட்லாம். ஷார்ட் பிச் பால் பவுன்சரில் அவங்க கொஞ்சம் வீக்குன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த கிரிக்கெட் ஷஃபாலி வர்மா சின்ன வயசில் பாய்ஸ் கூட தான் விளையாண்டாங்களாம். ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காங்க, பாய்ஸ் கூட விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக பாய்ஸில் பவுன்சர் போடுவாங்க, வார் ஒன்று அடிக்கிறோம் பார் அப்படின்ட்டு. சின்ன வயசு தானே, 10-12 வயசில். அப்போத்துலேருந்தே அவங்க ஷார்ட் பிச்சில் வீக்கு. லேட்டான இன்டர்நேஷ்னல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இவங்களால் ஸ்கோர் பண்ண முடியல, டீம் அவுட்டே வெளில போயிட்டாங்க. இது செமிஃபைனல் ஃபைனலில் வேறு வழி இல்லாமல் விளையாட வச்சது, பிகாஸ் அந்த பிரித்திகா ராவல் இன்ஜூர் ஆனதுனால. அண்ட் பார்ட் டைமே இல்லாதவங்க வந்து கோல்டன் ஆமல் 2 விக்கெட் இருந்தது. சூப்பர் க்ரௌடு ஃபுல்லு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரீத் கௌர் டிட்ட தோனி, நல்ல தோனி மாதிரி இன்ஸ்டிங் டெசிஷன். அதே மாதிரி தோனியும் வேர்ல்டு கப் இங்கே தான் ஜெயிச்சார். 2011 வேர்ல்டு கப் 50 overs 50 மும்பையில். நேற்று ஹர்மன் பிரீத் கௌரும் அதே மும்பையில் 50 overs வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தீப்தி சர்மா, நான் எப்போதுமே சொல்லுவேன், என்ன ரிவ்யூ எல்லாமே எடுத்து பாருங்கள். எப்போ உமன் கிரிக்கெட் போட்டாலும் இவங்களை எதுக்கு 8வது நம்பர் 9வது நம்பரில் அனுப்புறீங்க? ஷீ இஸ் அ வெரி குட் பேட்டர். இது கூட தெரியல. ஹர்மன் பிரீத் கௌர், ஸ்மிருதி மந்தானாக்கெல்லாம் நிறைய வாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நேற்று பாருங்கள், நம்பர் 5 or 6 அமிச்சாங்க. அவங்களோட 58 ball 58 ரன் ஆர் வெரி வெரி க்ரூஷியல். இல்லைன்னா 260 265 அவுட் ஆயிடுவோம். அவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா தட் வில் நாட் ட்ரபிள் யூ. 300 போதே 6 runs per over ஆகிடுது இல்லையா? ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டபிள்யூ ராமன் தான் இவங்க, அவருக்கும் கிரெடிட் கொடுத்தாகணும். அவர் ரெடி பண்ண டீம் தான் அது. இப்போ டிராவிடை ரெடி பண்ணார் ஒரு டீம். அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜிஜி அவர் நடத்திட்டு இருக்காரு. இந்தியா வர நேற்று ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. அது 3rd T20. வேணா கேளுங்க, அதை பற்றி பேசுகிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள், வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. அப்போ தான் மேலும் மேலும் உமன் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிடும். WPL வரப்போது, உமன் ப்ரீமியர்லாம் ஆல்ரெடி 3 சீசன் முடிஞ்சு. எனிவே இதுவே ரொம்ப லாங்காக போச்சு. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொருள் பார்த்து பேருக்கு நிறைய லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.